அண்ணன் சொன்னாரு, திரையில் தலைவர்களை தேடாருங்கள், தரையில் தேடுங்கள். திரையில துப்பாக்கி தூக்கி சுடுறவங்க வந்து தலைவர் கிடையாது, தரையில போராடணும் அப்படின்னா நான் ஏத்துக்கிறேன். நம்ம இல்லைன்னு சொல்லல. தரையில நாங்க போராட தான் போறோம், மக்களோட நிற்க தான் போறோம், களத்துல எல்லா பணிகளையும் செய்ய தான் போறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இன்றைக்கு திரையில தலைவர்களை தேடாதன்னு சொல்லக்கூடிய அண்ணன் அவர்கள் ஏன் அப்பப்போ திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர்களுடைய ஆதரவுக்கு மட்டும் குரல் கொடுத்து பேசிக்கிட்டே இருந்தாரு? ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது ஐயா ரஜினிகாந்த் அவர்களை எடுத்து கண்ட மேனிக்கு பேசி விட்டுட்டு உடனே தமிழ்நாட்டில் என் தம்பி விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பேசினார். அப்புறம் அப்புறம் எங்களுடைய தலைவரும் அரசியலுக்கு வராருன்னு தெரிஞ்சோடனே அடுத்தது இனிமே தமிழ்நாட்டில் என் தம்பி சிம்பு தான் என் சூப்பர் ஸ்டார், என் தம்பி சிம்புவை வச்சு 3 படம் எடுக்க போறோம், தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் கொன்னு எடுக்க போறோம் நாங்க 2 பேரும் அப்படின்னு பேசினாரா இல்லையா? அப்ப திரையிலிருந்து வரக்கூடிய தலைவர் வேணாம், ஆனா திரையில இருக்க நடிகர் மூலமா கிடைக்கக்கூடிய பிரபலம் மட்டும் உங்களுக்கு வேணுமா? உடனடியே அடுத்தது நீங்க வந்து ராகுல் காந்தியை சந்திச்சீங்க, மோடியை சந்திச்சீங்க, அம்மா ஜெயலலிதா அவர்களை சந்திச்சீங்க, அவங்களுக்கு இப்படிலாம் நீங்க பண்ணிருக்கீங்க.